இது வந்து முள்ளங்கி செடிமா, நல்லா பாருங்கள். கிச்சனில் முளை வந்திருந்து தான் அடுப்படியிலேருந்து வந்து நட்டேன். எப்படி இருக்காங்க பாருங்கள், விதை விட்டுருக்காங்க. இப்போ எடுக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பூக்கள் பாருங்கள். அதாவது நம்ம தும்ப மலர் மாதிரி இருக்குமா முள்ளங்கி மலர், தெரியுதுங்களா? தும்ப மலர் மாதிரி இருக்குமா, சரிங்களா? இது வந்து நம்ம அடுப்படியிலேருந்து தான் கொண்டுட்டு வந்தோம். நம்ம அடுப்படி தான் நமக்கு தோட்டத்துக்கு விதையோ செடிங்களுக்கு மருந்துமே அடுப்படி தாம்மா. எப்படின்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருள் கொஞ்சம் தங்கிட்டதுன்னா கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, நூக்கல், முள்ளங்கி இவங்கெல்லாம் துளிர் வருவாங்க, வெங்காயம் வருவாங்க, மிளகாய் பழுத்து இருக்கும், தக்காளி கனிஞ்சிருக்கும். இதெல்லாம் தான் நம்ம தோட்டத்துக்கு விதமா. இதெல்லாம் எங்கேருந்து வருது? கிச்சன்லேருந்து, அடுப்படியிலேருந்து வருது, சரிங்களா? இதே கூட பாருங்கள், ஒரு நூக்கல் தோட்டம் வேலை செய்யும்போது கிடச்சிது. இந்த துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். தோட்டம் வேலை செய்யும்போது இது எனக்கு கிடைச்சிது. நம்ம வீட்டு நூக்கல் தான். இந்த மாதிரி சுருங்கினாலே அது நல்லா காய்க்குமா. சுருங்கி இருக்குல்ல, இது நல்லா காய்க்கும். அதனால் இதை இப்போ வந்து பீன்ஸு செடி இருக்குது, அங்கே இடம் இருக்குது, நான் நட்டுடுவேன், சரிங்களா? இதே மாதிரி தான் நமக்கு அடுப்படியிலேருந்து தான் நிறைய கிடைக்கும். தோட்டம் வைக்கிறவங்க விதை போட்டு வாங்கணும் கொல்லணும்னு இல்லைம்மா. க்ரோபேக் வாங்கணும், கொக்கோ ஃபீட் வாங்கணும், எதுவுமே கிடையாது. இதே பாருங்கள், இது பீட்ரூட்டு, தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ பெரிய பீட்ரூட்டு பாருங்கள். இதான் அடுப்படியில் முளை வந்து தான் எடுத்து வச்சேன். எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த பீட்ரூட்டு இலையை பெரித்து நான் ஒரு நாள் கஷாயம் போட்டு சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து இலை காயணும், இல்லைன்னா பழுக்கணும். இப்போ தான் இலை தொங்குது. அப்போ வந்து நல்லா முத்திட்டாங்களாட்டிருக்கு. இதுவும் அடுப்படியில் இருந்தாம்மா வந்தது, சரிங்களா? அதே மாதிரி மருந்து செடிக்கு நம்ம கிச்சன் ஒரு வாரம் வேஸ்டேஜ், நம்ம வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், வேஸ்டேஜ், தக்காளி, காய்கறி அரியிறதெல்லாம் ஒரு வாளியில் தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சிடணுமா. அதில் போடும்போதே கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டு வச்சுட்டோம்னா அது நல்ல ஃபேக்ட்ரியாக வந்து உருவாகும். ஃபேக்ட்ரியாக உருவாகும் போது அது நல்ல நமக்கு ஃபெர்டிலைசர் ஆகிடும். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், நேச்சுரலாக. இதே பாருங்கள் கரும்பு. இது வந்து எனக்கு தாய் வீட்டில் சீர் வச்ச கரும்புமா. பொங்க வருஷம் வைப்பாங்க. எனக்கு வயசு 62. அம்மா அப்பா போயிட்டு வரனதுக்கப்புறம் சின்ன தம்பி தான் வைக்கிறாப்பில். தீபாவளி வருஷம், பொங்க வருஷம், அந்த வரிசையில் வந்த கரும்புமா. இது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப வருஷம் எனக்கு கரும்பு வரலை. இது என்னுடைய தம்பி வச்ச கரும்புமா. இன்னொரு கரும்பு பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தது நட்டுருக்கேன் பாருங்கள். இதுதான் இப்போ கரும்பு வந்திருக்குது. இதை நட்டு எதிர்பார்க்குறேன் வரும்னு. இது எல்லாமே அடுப்படியில் இருந்தாம்மா நமக்கு வருது. நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்க தேவையில்ல நமக்கு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையானது எல்லாமே அடுப்படியில் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மிளகாய் வாங்கிட்டு வரீங்க, அதில் நல்லா தேறின மிளகாய் இருக்குது. அதை என்ன செய்யணும்? உடனே மண்ணில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், மண் கலக்க வேணாம். ஃபஸ்ட்டு தோட்ட மண்ணை ஒரு கவர் இருக்குல்ல, மிளகாய் மல்லி வாங்குகிற கவர்லேயே அதை வச்சு அதில் தூவுங்க. தக்காளி ஒன்று புழிஞ்சு விடுங்க, அது உங்களுக்கு செடி கிடைக்கும், சரிங்களா? எல்லாமே அடுப்படியில். அதேமாதிரி மருந்து, இப்போ தோட்டத்துக்கு ஃபெர்டிலைசர் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் ஒரு வாரம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம செடிங்களுக்கு ஊற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டோம். அதே சாரிம்மா. அதே மாதிரி மிளகாய், இஞ்சி, பூண்டு இது 3 நசுக்கியும் கூட நமக்கு வந்து வெள்ளைப்பூச்சிக்கு செய்வாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம எதுக்கு காரத்தில் கையை வச்சுக்கிட்டு, அது வேப்ப எண்ணெய், காதி சோப்பு, சரிங்களா? இதுவுமே நம்ம கிச்சனுக்கு நம்ம அடுப்படையிலேருந்து வர்றது தான். இது பாருங்கள், கிச்சனில் 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்து அது 4 நாள் சென்று பார்த்தா எல்லாம் முளை வந்துருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியம். 2 கிலோவில் அரை கிலோவுக்கு மேலே முளை வந்திருக்குமா. நான் என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், வெங்காயம் வந்துருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இதான் வெங்காயம். வெங்காயம் வந்தது. உடனே குரோ பேக்கில் மண்ணள்ளி வச்சு வெங்காயத்தை அடுக்கி ஃபேஸ்புக்கில் ஷார்ட்டில் போட்டோமா, 5000 பேர் பார்த்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது? நம்ம அடுப்படிக்கு நமக்கு சமையலுக்குன்னு வாங்கிட்டு வந்தது தான் இதெல்லாம், சரிங்களா? அதனால் அடுப்படியில் நிறையா இருக்குமா,
சமையல் அறையில் நம்மக்கிட்ட இல்லாததே கிடையாது. சமையல் அறையில் நிறையா இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். எதாவது டவுட்டுன்னா கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்தா வாட்ஸ்அப்பில் பர்சனலாக வராதிங்கம்மா. நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்லேயோ வீடியோவிலையோ கமெண்ட் கேட்டால் தான் அது நல்லாயிருக்கும். சரிங்களா? எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வராதிங்கன்னு இல்லை, இது ஒரு அன்பு கட்டளைம்மா, கோச்சிக்காதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து சில சமயம் நான் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்காது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து ஓய்வு பெற்று 3 வருஷம் ஆனதுனால எனக்கு நிறைய வாட்ஸ்அப்லாம் வராது, நான் பார்க்கவும் மாட்டேன். அதனால் உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்காது. நீங்கள் ஷார்ட் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் தரேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லுவேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.